ஸ்ரீகுருப்போ நம பரமகுருப்போ நம ஸ்ரீமதானந்ததீர்த்த பகவத்பாதாச்சார்யோ நமோ நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நம. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். மோட்டிவேஷன், நமக்கு உந்துதல் சக்தி, மனோபலம், தைரியம் தரக்கூடிய ஒரு கதையை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் பல துணைக்கதைகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு துணைக்கதை தான் வனப்பருவம்னு ஒரு கதை. அந்த வனப்பருவத்தில் அனைத்து மாடமாளிகள் இழந்த பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய மனைவியான திரௌபதியை அழைத்து கொண்டு எல்லாரும் வனவாசம் வராங்க. அந்த வனத்தில் ஒரு நாள் திரௌபதி தனிமையில் உட்காந்து ரொம்ப துக்கத்தில் கலக்கத்தில் இருக்கிறத மார்க்கண்டேய மகர்ஷி பார்க்குறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நேராக திரௌபதிகிட்ட வந்து கேட்குறாருமா, திரௌபதி என்ன கலக்கம் உனக்கு, ஏன் இன்றைக்கி இவ்வளோ துக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது திரௌபதி மார்க்கண்டேயரை வணங்கி கேட்குறா. மார்க்கண்டேயர்னா என்றும் 16, மரணமே இல்லை அவங்களுக்கெல்லாம், மார்க்கண்டேயருக்கெல்லாம். மார்க்கண்டேயர் வரைக்கும் கேட்குறாங்க திரௌபதி, அப்பா எனக்கு இருக்க இடம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, உண்ண உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய மாங்கல்யம் நிலைத்து இருக்க வேண்டும், நான் எப்பொழுதும் தீர்க்க சுமங்கலியாகவே இருக்கணும், அதை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கண்டேயர் மகர்ஷி திரௌபதிக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறார். திரௌபதி, கவலைப்படாதே, உன்னை போன்ற ஒரு பெண்மணி யமனையே வென்று தன்னுடைய கணவனை மீட்டு எடுத்த ஒரு கதையை நான் உனக்கு சொல்கிறேன். இதை கேட்டேன்னு சொன்னால் உனக்கும் தைரியம் பிறக்கும், மனோபலம் பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த கதையை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஹத்திராபுரத்துக்கு பக்கத்தில் மத்திர நாடுன்னு ஒரு நாடு. அந்த நாட்டை அஸ்வபதி என்கின்ற மன்னர் தன்னுடைய மனைவி மால்வியோடு சேர்ந்து கொண்டு மிக சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அஸ்வபதி மால்விக்கு மட்டும் சந்தோஷம் கொஞ்சம் குறைஞ்சே இருக்குது. ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்னா, அவர்கள் இருவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் உருண்டு ஓடிவிட்டது. அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படும் போது நாரதர் மகரிஷி அவர் முன்னாடி தோன்று சொல்கிறார். அஸ்வபதி மகாராஜை பார்த்து கேட்குறாரு, சாவித்ரி தேவியை குறித்து நீ பூஜை செய்தால் உனக்கு சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிறார். அவருடைய அறிவுரையின் பேரில் சூரியனை குறித்து யாகம் யஜ்யமெல்லாம் அஸ்வபதி மகாராஜா பண்ணுறார். ஏன்னா சாவித்ரி தேவி யாருன்னா பிரம்மாவோட மனைவி, காயத்ரியின் மறுபெயர் தான் சாவித்ரி. அதனால தான் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே வரோம். அந்த சாவித்ரி தேவியை குறித்து பூஜை பண்ணுறதால சாவித்ரி தேவி அவர் முன்னாடி தோண்டி கேட்குறாங்க, அப்பா கவலைப்படாதே, சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் உருண்டோடிய பிறகு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. சாவித்ரி தேவியின் அருளால் பிறந்த குழந்தை என்பதால் அந்த பெண் குழந்தைக்கு சாவித்ரி அப்படிங்கிற ஒரு பெயரையும் வைக்கிறாங்க, நாமக்கரணம் பண்ணுறாங்க. அந்த குழந்தை அந்த வீட்டில் வளர்ந்துட்டே வருது. அந்த அரச பரம்பரையில் ஒரு ஆண்மகனாக இருந்தால் என்னையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களோ அத்தனையும், கல்வி வித்தை எல்லாத்தையும் அந்த பெண் சாவித்திரிக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவளும் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குகிறாள். அப்படி வரும்போது அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம், யவ்வனம் வரும்பொழுது அப்பா கவலைப்படுறார். ஐயோ, தன்னுடைய மகள் சாவித்திரியை செல்லமாக வளர்த்துட்டோம், அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மணமகன் வேணுமே, மாப்பிள்ளை நமக்கு கிடைக்கணுமே அப்படிங்க என்ன பண்ணுறாரு, ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளும் பக்கத்துக்கெல்லாம் கூப்பிட்டு சுயவரம்லாம் பண்ணுறார். ஆனால் எந்த ஒரு ராஜாவும் சாவித்திரிக்கு பிடிக்கவில்லை.
பார்க்குறார். என்னம்மா இவ்வளோ ராஜாலாம் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன், உனக்கு இவங்களை யாருமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி சொல்கிறா, அப்பா எனக்கு வந்திருக்கக்கூடிய யாரையுமே எனக்கு பிடிக்கல, ஆகினால் எனக்கு பிடித்த ஒரு மணமகனை நானே தேர்ந்தெடுத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அஸ்வபதி பார்க்குறார், ஒரு உரிமையை கொடுக்கிறார். உன் மனதுக்கு ஏற்ற மாதிரி வரனை நீயே தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை கொடுத்துறார். சந்தோஷத்தில் என்ன பண்ணுறா சாவித்திரி, தன்னுடைய தோழியெல்லாம் சேர்ந்துட்டு அந்த ஊரை விட்டு எல்லா இடத்துலையும் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனம் கிடைப்பானா அப்படின்னு தேடிகிட்டே வரும்போது அந்த ராஜ்யத்தை விட்டு அடுத்த ராஜ்யத்துக்கே வந்துடுறான். எந்த நாடு அப்படின்னு கேட்டால் சால்வ நாடுன்னு ஒரு இடம் வந்துடும். அந்த நாட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு வனதேவதை கோவில் இருக்குது. இவனும் அந்த வனதேவத்தையை பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அங்கே ஒரு அழகான ஒரு வாலிபன் நல்ல உடற்கட்டோட மரமெல்லாம் வெட்டிகிட்டே இருக்கான். இவ பார்க்குறா, ஆஹா இத்தனை ராஜாக்கள்லாம் பார்த்தோம், ஆனால் இவனை மாதிரி யாரும் இல்லையே, ஒரு அழகாக கட்டழகாக இருக்கானே, நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு மேலே ஒரு ஆசை ஏற்படுகிறது. அந்த மரவெட்டி யார் அப்படின்னு கேட்டால், வாலிபன் யாருன்னு கேட்டால் சத்தியவான்னு பேர் அவனுக்கு. அவன் மரம்லாம் வெட்டிகிட்டே வரும்போது ஒரு மரத்தை வெட்டுறான். அடுத்த மரத்தை வெட்ட வரும்போது அந்த மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. சாவித்திரி தூரம் வந்து பார்க்குறா, அந்த மரத்தில் குருவி கூடுகிறது பார்க்குறா. ஐயோ இந்த மரத்தை வெட்டினாக்கா குருவியெல்லாம் பறந்து போயிடுமே, கூண்டு கலைஞ்சிருமே அப்படின்னு நினச்சிட்டு வாயை திறந்து சொல்லணும்னு நினைக்கிறாளே இல்லையோ, இந்த சத்தியவான் கண்ணுக்கும் அந்த குருவி கூடு கட்டின மரம் தெரியுது. உடனே என்ன பண்ணுறான், அந்த மரத்தை வெட்டலை, அடுத்த மரத்தை வந்து வெட்டுறான். இதை பார்க்குறாளா இல்லையோ, அவன் மேலே இன்னும் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தியாகுது. ஏன்னா ஒரு குருவிக்கூடியே வெட்டலைன்னு சொன்னால் வாழ்க்கையை நல்லா நடத்துவானே, எனக்கு ஏற்ற மணமகனாக இருப்பானே அப்படின்னு நினச்சோன்னா அவன் மேலே கொஞ்சம் மதிப்பு மரியாதை ஜாஸ்தி வருது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பும் போது அவனையும் தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சாவித்திரி அவன் வீட்டுக்கிட்ட போகிறான். அங்கே போனால் உள்ள 2 வயதான முதியவர்கள், அவனுடைய தாய் தந்தையர்கள். தந்தைக்கு கண்ணு தெரியாத குருடன், தாய்க்கு வயசாகிடுது. 2 பேருக்கும் இவன் காடெல்லாம் மரம்லாம் வெட்டிட்டு வீட்டுக்கு போய் பணிவிடைகள் செய்கிறதெல்லாம் பார்க்குறான். ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஆஹா இப்படிப்பட்ட ஒருவனைத்தான் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் மனசில் ஏற்பட்டு அவன் மேலே காதல் வயம் கொண்டு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அவனை பார்த்து சொல்கிறா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களோட பணிவிடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளான்னு இருக்கிறேன். நான் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ராஜா அஸ்வபத்தியோட மகள் அப்படின்னு சொல்கிறானே இல்லையோ. அந்த சத்தியவான் பார்த்து கேட்குறான், அம்மா நான் இப்போ திருமணம் செய்யக்கூடிய யோசனையில் இல்லை, எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னை பார்த்தா பிடிக்கலையான்னு 2 பேருக்கும் பரஸ்பரம் பேசிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னென்னா எனக்கு பிரம்மா என் தலையில் எழுதி வச்சுருக்காரு, இன்னும் 12 மாதம்தான், 12ஆவது மாதத்தில் கடைசி நாள் நான் இறந்து விடுவேன். உங்களை நான் திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் இருக்காது, மாங்கல்ய பாக்கியம் இருக்காது, ஆகையால் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானே இல்லையோ. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஒரு விஷயத்தை சத்தியத்தை சத்தியவான் கரெக்டாக சொன்னதால் அவன் மேலே இன்னும் மதிப்பு மரியாதை ஏற்படுகிறது. இல்லை நான் போய் எங்கள் தந்தையிடம் சொல்லுகிறேன் என்று சொல்லி நேராக தன் வீட்டுக்கு வரா. தன்னோட தந்தை அஸ்வபதியிடம் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அஸ்வபதி எவ்வளோ சொல்கிறார், இல்லைம்மா இவ்வளோ ராஜாக்கள்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு காடு வெட்டியை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறியே அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, இல்லை என் மனதுக்கு மிடித்த மாப்பிள்ளை கிடைத்து விட்டார், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த காலில் நிற்கிறார். சரி பார்க்குறார், சரி குழந்தை நல்லா இருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் கூட மனசில் கொஞ்சம் சந்தேகம். நாரதரை கூப்பிட்டு சொல்கிறார், அப்பா ஏன்னா முக்காலம் உணர்ந்தவர் நாரதர், திருலோக சஞ்சாரி. அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, அப்பா இந்த மாதிரி எனக்கு பொண்ணு வந்து இந்த சத்தியவான் சொல்லக்கூடிய ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா, கொஞ்சம் அவங்களெல்லாம் யாருன்னா என்ன விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி நம்ம அனுப்பவும் இல்லையா அந்த மாதிரி அனுப்பி வைக்கும்போது அவர் சொல்கிறார், அந்த குடும்பம் ஒரு ராஜ்ய குடும்பத்தை சேர்ந்தது. அந்த சத்தியவனோட அப்பா வந்து ஒரு ராஜா, சால்வ நாட்டில் ராஜாவாக இருந்தவர்.
அவருக்கு வயது காரணமாக கண்ணு மங்கி குருடாயிட்டும் போது தன்னுடைய பகைவர்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி அந்த ராஜ்யத்தை எடுத்துட்டு 3 பேரையும் ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே ஒழிய அவர்களுடைய குடும்பத்தை பற்றி மிக பெருமையாக சொல்கிறார். உடனே அசோபதிக்கு மனசு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிடலாம், வேறு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நாரதர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அசோபதியும் இருக்காங்க, அவங்க மனைவி சால்வியும் இருக்கிறாங்க, சாவித்திரியும் இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சத்தியவானுக்கு ஒரு தோஷம் இருக்குது. திருமணமாகி 12வது மாதம் கடைசி நாள் இறந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறானே இல்லையோ. அசோபதி ஒரே அதிர்ச்சி. ஐயோ, அப்படியானா நம்ம பொண்ணு என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது சாவித்திரி சொல்கிறான் தந்தையை பார்த்து, அப்பா எதுக்கும் காலப்படாதீங்க, நான் தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன், அவரும் சத்தியத்தை கடைப்பிடிக்கிறார், ஆகினால் எங்களுக்கு மரணம் என்பது அண்டாது, அந்த மரணத்தையும் நாம் தூக்கி எறியக்கூடிய மனோபாவம் வலிமை எனக்கு இருக்கிறது, அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாள் இல்லையோ. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப ஜாம்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அசோபதி கேட்குறார், எங்களுடைய நீங்கள் 2 பேரும் இருக்கலாம்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறேன், ராமன் இருக்கும்போது தான் சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி நானும் என் கணவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு தந்தைக்கிட்ட விடை பெற்று நேராக காட்டுக்கு வந்துடுறாங்க. வனப்பகுதியில் 2 பேரும் குடும்பம் நடத்தினே இருக்கும்போது அப்படியே காலம் ஓடிண்டே இருக்கும்போது அந்த சத்தியவானுக்கு வரக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சாவித்திரி பார்க்குறான், சத்தியவான் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ கூடவே அவடும் போகிறது, சுள்ளி எடுக்கிறது, மரம் வெட்டு பக்கத்தில் இருக்கிறது, அவருக்கு பணிவிடை செய்யலாம், அவரை விட்டு கொஞ்சம் கூட நகரதே கிடையாது. கண் கொட்டாமல் அவர் எப்போ பார்த்தாலும் பத்திரமா பார்த்துட்டே இருக்கா. ஒரு 3 நாளைக்கு, அவர் சாகத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன, தன்னுடைய கணவனுக்கு இறக்கும் நேரம் வருகிறது என்று தெரிந்த சாவித்திரி கணவனை விட்டு சற்றும் பிரியாமல் சத்தியவான் எங்கேயெல்லாம் போகிறானோ அவன் பின்னாடியே இவளும் போகிறாள். அவனுக்காக ஒரு விரதம் மேற்கொள்கிறாள். சிறிது கூட ஜலம் இல்லாமல், உணவு அருந்தாமல் நிர்ஜலமான விரதத்தை 3 நாள் மேற்கொள்ளுகிறாள். அந்த கடைசி நேரம் வருகிறது. அந்த கடைசி நாளிலும் கூட சத்தியவான் மரங்களை வெட்டி எடுத்துக்கொண்டு வரும்போது சற்று களைப்பு ஏற்படுகிறது. அப்போது சாவித்திரிக்கிட்ட சத்தியவான் சொல்கிறான், ரொம்ப களைப்பாக இருக்குது, உன்னுடைய மடியில் கொஞ்சம் தலை வைத்து படுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி தன்னுடைய கணவனின் தலையை தன்னுடைய மடியில் போட்டு ஆசுவாசப்படுத்தி இருக்கும்பொழுது அவள் ஒரு பதிவிரத்தை இல்லையா, ஆகையினால் அவள் கண்ணிற்கு சற்றே வெகு தூரத்தில் ஒரு கருப்பான உருவம் ஒரு காளை மாட்டில் வரதை பார்க்குறா கண்ணால். கிட்ட வர வர அவளுக்கு அந்த உருவத்தை பார்த்தா ஏதோ ஒரு பயமாக இருக்குது. அதுங்கிட்ட பேசுகிறா சாவித்திரி, ஏன்னா அவள் கற்புக்கரசி. அவள் கேட்குறா, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவத்தின் மேலே இருக்கக்கூடியவர் பேசுகிறார், நான் தான் யமதர்மராஜா, உன்னுடைய கணவனின் உயிரை எடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானோ இல்லையோ. சாவித்திரி யமதர்மராஜா பார்த்து கேட்குறா, பொதுவாக ஒரு மனிதனோட உயிரை எடுக்கணும்னு சொன்னால் யம தூதர்கள் தான் வருவாங்க, நீங்களே நேராக என்னுடைய கணவன் உயிரை எடுக்கிறீங்களே, அப்படி என்ன அவசரம் அப்படின்னு கேட்கும்போது அப்போது யமதர்மராஜா சாவித்திரி பார்த்து சொல்கிறார், பொதுவாக தூதர்களை தான் அனுப்புவேன், ஆனால் உன்னுடைய கணவர் சற்று வித்தியாசமானவர், சத்தியத்தை கடைப்பிடிப்பவர், தர்மத்தை கடைப்பிடிப்பவன், சத்தியவான், ஆகையினால் நானும் தர்மத்தை கடைப்பிடிப்பவன், ஆகையினால் அவனை பார்க்க வேண்டும், அவனுடைய உயிரை நானே எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானே வந்திருக்கிறேன் என்று சொல்லி பாசக்கயிறை போடுகிறார். சத்தியவான் உயிர் பிரிகிறது, உடல் மட்டும் அங்கே கீழே கிடைக்கிறது. அவனுடைய உயிரை எடுத்துக்கொண்டு யமதர்மராஜா நடந்து சென்று இருக்கும்போது சாவித்திரி பார்க்கிறா, அவர் பின்னாடியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாளோ இல்லையோ. அப்போ யமதர்மராஜா திரும்பி கேட்குறார், ஏன் என்னை பின்தொடர்ந்து வர அப்படின்னு கேட்கும்போது அப்போ சாவித்திரி கேட்குறா, இல்லை, கணவன் இருக்குமிடம்தான்
நான் இருக்க முடியும், அதனால் என் கணவன் எங்கே இருக்கிறாரோ நானும் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, என்னுடைய வேலை என்பது ஒருடைய உயிரை எடுப்பது தான் என்னுடைய வேலையை ஒழிய திருப்பி தருவது எனக்கு பழக்கமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நீ ஒரு பத்திவிரத்தை, நீ ஒரு கற்புக்கரசி, ஆகையால் ஏதாவது ஒரு 3 வரம் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சாவித்திரிக்கு யமதர்மா சொல்கிறார். ஒரு இடத்துல பொதுவாக துக்கம் இருக்கும்போது புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த துக்கத்தில் தான் சாவித்திரி அழகாக புத்திசாலித்தனமாக கேட்குறா. யமதர்மா பார்த்து கேட்குறா, ஐயா தர்மராஜாவே, எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம் அப்படின்னா, என்னுடைய மாமனாருக்கு கண் பார்வை போய்விட்டது, ஆகினால் அவர் மீண்டும் கண் பார்வை திருப்பி வருவதுக்கு ஒரு வரம் கொடுன்னு கேட்கும்போது, ததாஸ்து தந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சந்தோஷமாயிடுறா. யமதர்மராஜா கொஞ்சம் நடந்தே போகிறார் யமலோகத்துக்கு. திருப்பி பின்னாடியே சாவித்திரி போகிறார். திரும்பி பார்க்குறார், உனக்கு தான் கேட்ட வரம் கொடுத்துட்டேன்ல, திருப்பி ஏன் பின்னாடியே வரும் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை, கண் பார்வை கொடுத்து ரொம்ப சந்தோஷம், ஆனால் என்னுடைய மாமனார் மாப்பிள்ளையும் ராஜ்ய பரிமரத்தை சேர்ந்தவர்கள், அவர் சால்வ நாட்டுக்கே ராஜாவாக இருந்தவர், ஆகையினால் அவருக்கு அந்த சால்வ நாட்டை திருப்பி தரணும், அவர் மீண்டும் ஒரு மகாராஜா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல இல்லையோ. யமதர்மராஜா பார்க்குறார். தந்தேன் ததாஸ்துன்னு சொல்லி போயிடுறார். கொஞ்சம் தூரம் போகிறாரோ இல்லையோ, திருப்பி சாவித்திரி பின்னாடியே போகிறார். அப்போ திருப்பி பார்க்குறாரு, நீ கேட்ட 2 வரம் கொடுத்துட்டேன்ல, இன்னும் என்ன வேணும் அப்படிங்கிற. இல்லை இல்லை, என்னுடைய மாமனாருடைய வம்சம் அபிவிருத்தி ஆகணும், அவருக்கு 100 பேரப்பிள்ளைகள் பிறக்கணும் அப்படின்னு கேட்குறா. தந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவள் பார்த்து கேட்குறா, யமதர்மராஜா, இது எப்படி நடக்கும்? நீங்கள் தான் என்னுடைய கணவரோட உயிரை எடுத்துட்டீங்களே, அப்படி இருக்கும்போது எப்படி ஆண் வாரிசு இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லும்போது, யமதர்மராஜா அவளை பார்த்து கேட்குறார். இல்லை இல்லை, ஒரு ஆணு தான் இருக்கணும்ல, நீ தான் அவருக்கு மருமகளாக இருக்கிறியே, அதனால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வம்சம் அபிவிருத்தி ஆகும்னு சொல்ல வேண்டியோ. அப்போ தான் சொல்கிறா, இல்லை இல்லை, நான் கல்யாணம் பண்ணும் பொழுதே நான் சத்தியவான் ஒருவரை தவிர யாரையும் மனதால் நினைக்கல, ஆகினால் என்னுடைய கணவர் இருந்தால்தான் வம்சம் அபிவிருத்தி ஆகும் சொல்கிறா. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் பார்க்குறா சாவித்திரி, சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாளோ இல்லையோ, தன்னையும் அறியாமல் யமதர்மராஜா தீர்க்க சுமங்கலிய பவான்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போ தான் எழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ தான் யமதர்மராஜா பார்க்குறார், ஐயையோ, ஒரு பெண்ணிடத்தில் நாம் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லும்போது தான், கொடுத்த வரம் காப்பாற்ற வேண்டும், அதுதான் தர்மம், அதனால தான் எனக்கு தர்மராஜான் பேருங்கிறது என்னத்தால் உன்னுடைய கணவனை மீட்டு உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட யமனை வென்ற சாவித்திரியின் கதைதான் சத்தியவான் சாவித்திரி, வட சாவித்திரி, கரடியான் நோன்பு என்று இன்றைக்கும் பாரத தேசத்தில் அனைவரும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விஷயத்தை தான் மார்க்கண்டேய மகரிஷி திரௌபதி சொல்கிறார். ஒரு மனோபலமும் தைரியமும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருந்தால் நாம் எல்லாத்தையும் வென்றெடுக்கலாம், ஆகினால் நீ கவலைப்படாதே, மீண்டும் ராஜ்யம் உனக்கு கிடைக்கும், நீங்கள் புத்திர சம்பத்தோடு இருப்பீர்கள் என்கின்ற விஷயத்தை மார்க்கண்டேய மகரிஷி திரௌபதி சொல்கிறார். இன்றைக்கும் நம்முடைய பாரத தேசத்தில் நிறைய சாவித்திரி இருக்கிறாங்க. தன் கணவனுக்காக, தன் குழந்தைக்காக, தன்னுடைய சகோதர சகோதரிக்காக அவரவர்கள் அனைத்து விதமான விரதங்களை மேற்கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த கதை மூலியமாக நாம் பார்க்குறோம். அனைவருக்கும் இதே வடசாவித்திரி தினத்தின் மூலமாக மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லி, மங்களம் கோச்சலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி யனூதாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதியே நிதியத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே.